மானாமதுரையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த ஆகாஷின் மரணம் தொடர்பாக தற்பொழுது ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. ஆகாஷினுடைய வாக்குமூலம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காலை உடைச்சிட்டு கீழே விழுந்ததா சொல்லுமாறு போலீசார் மிரட்டினாங்கன்னு ஆகாஷ் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன நடந்ததுன்ற தகவல்களோட எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைஞ்சிருக்காரு. மாரிச்சாமி, வணக்கம். இந்த வாக்குமூலம் எவ்வாறு பெறப்பட்டது, மேலும் வேற என்னென்னலாம் அவர் வாக்குமூலத்தில் கொடுத்திருக்காரு, தொடர்ந்து இந்த விசாரணையுடைய தற்பொழுதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது மாரிச்சாமி? மானாமதுரையில ஆகாஷ் என்ற வாலிபர் இளைஞர் காவல் மரணம், லாக்அப் டெத் விவகாரம், இது தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையில என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது காவல்துறையினர் காலை உடைத்தனர், அது போக கீழே விழுந்ததாக சொல்லுமாறு மிரட்டினாங்க, அதனாலதான் அந்த வாக்குமூலத்தை கொடுத்தேன்னு ஆகாஷ் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலம் ரிமாண்ட் ரிப்போர்ட், அதாவது அவரை காவல் நிலைய, அதாவது போலீசார் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்ல இந்த வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்தை இன்னைக்கு ஆகாஷ் தரப்புல இருந்து நீதிபதிகிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை அதாவது 7ஆம் தேதி அவர் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. மார்ச் 7ஆம் தேதி குணா என்ற பையனோட உட்கார்ந்து இருக்கும் போது கூட்டு போறாங்க போலீசார், 10 பேரு, அது மப்டியில இருந்த போலீசார், சீருடையில இல்லாத போலீசார் கூட்டு போனாங்க. கண்களை வெள்ளை துணியால் கட்டிட்டாங்க, கண்களையும் கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு என்னைய மட்டும் வேற ஒரு கார்ல ஏற்றி தனியாக அழைத்து சென்றார்கள். என்னை அமர வைத்தார்கள். எனது கெண்டைக்காலுக்கு கீழையும் முட்டிக்கு கீழையும் 2 கற்களை வச்சாங்க. ஈரச்சாக்க காலுக்கு மேல போட்டு இரும்பு கம்பியால வலது காலில் ஓங்கி அடிச்சாங்க. அடிச்ச உடனே எலும்பு முறிந்து வெளியே ரத்தம் வந்தது. அடிச்சவுடன் நான் வழியில துடிச்சேன் அப்படின்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு கண்ணை கழட்டிட்டாங்க. அங்கிருந்து என்னை மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. அங்கிருந்து மருத்துவர் என்ன என்று கேட்ட போது, அதாவது மேலப்பசலை அப்படின்ற ஊர்ல உள்ள பாலத்திலிருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி போலீசார் சொல்ல சொன்னாங்க. நான் போலீசார் என்னைய ரொம்ப இன்னும் துன்புறுத்துவாங்கன்ற பேர்ல அந்த பயத்துல கூறிட்டேன். அதன் பின் என்னை மாலை 6 மணிக்கு, அந்த 7ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட் படி மாலை 6 மணிக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றாங்க. கண்ணு கட்டி இருந்ததுனால யாரு என்னை அடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை இன்னைக்கு கோர்ட்ல உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வுல அவங்க ஆகாஷ் தரப்புல இருந்து காமிச்சாங்க இந்த வழக்கு விசாரணையின் போது. அது போக ஆகாஷ் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது, இந்த அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த போலீசார் மீது SC/ST பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யறதுக்கு இந்த வழக்கை மாத்தணும், இந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அது போக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரதமர் வர்றாரு மதுரைக்கு, இந்த சைடுல, அதாவது தென்பகுதியில வர்றாரு, முதல்வர் வர்றாரு, இப்படி நேரத்துல எல்லாம் போக்குவரத்து பாதையில எல்லாம் மாற்றம் ஏற்படுத்துறீங்க, பொதுமக்கள் தான் போராட்டம் பண்றாங்க, அதுக்காக போக்குவரத்து மாற்றத்தை ஏற்படுத்தலாமலே அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விக்டோரியா கௌரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மானாமதுரை அந்த பரமக்குடி, ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் முதல்வர் வரும்போதெல்லாம் போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்துறீங்க, இந்த பொதுமக்கள் தானே இந்த போராட்டத்தை பண்றாங்க, நீங்க போக்குவரத்து மாத்திக்கங்கன்னு சொல்றாங்க. அது போக வழக்கறிஞர் குழு ஒண்ணு அமைச்சு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அது போக மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே அவங்க அமைதியான முறையில் போராட்டத்தை தொடரலாம் அப்படின்னு மதுரை அமர்வு தனது உத்தரவை கொடுத்திருக்கு. போராட்டக்காரர்கள் மறுத்தால் நீதிமன்றமே அவங்கள அகற்ற நேரிடும். நாங்க அந்த இடத்துலதான் உட்கார்ந்து போராடுவோம்லாம் சொல்ல வேணாம். நீங்க மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட, பழைய பேருந்து நிலையத்துக்கிட்ட நீங்க போராடுங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வழக்கறிஞர் குழு ஒண்ணு பேசுவாங்க, பேசி அந்த போராட்டத்தை என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி அமர்வு மதுரை அமர்வு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அப்படி நீங்க அந்த இடத்துலதான் உட்கார்ந்து போராடுவேன், தேசிய நெடுஞ்சாலையில தான் போராடுவேன்னு சொன்னா நீதிமன்றமே உங்களை அகற்றுறதுக்கு உத்தரவு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குமூலம் தான் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் தன்னை போலீசார், அடையாளம் தெரியாத போலீசார் காலை உடைச்சாங்க, காலை உடைச்சிட்டு இரும்பு கம்பியால தாக்கி காலை உடைச்சாங்க, காலுக்கு கீழே கல்லு வச்சு அந்த கல்லுக்கு மேல வச்சு உடைச்சாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது போக இந்த மேலப்பசலை அப்படின்ற இடத்துல பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க, மிரட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அடையாளம் தெரியாத காவல்துறையினர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதனால கோர்ட் அந்த போலீசார் மேல SC/ST பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யறதா
சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்யணும், வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மாரிச்சாமி, இப்ப ஏற்கனவே அஜித்குமார் வழக்கிலேயே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த நிலையில மறுபடியும் இப்ப ஆகாஷினுடைய இந்த வாக்குமூலம் அப்படிங்கிறது திரும்பியும் ஒரு காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்காதா? என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உறவினர்கள்? அதாவது இந்த தென் பகுதி இது மானாமதுரை அப்படின்றதும் சிவகங்கை, மதுரையில இருந்து அந்த தென் பகுதி ராமநாதபுரம், சிவகங்கை, இதுதான் அஜித்குமாரோட இதுவும் சிவகங்கை மாவட்டம் தான். நீங்க சொல்ற மாதிரி அதுலயும் காவல்துறையினர் தான் அவரை கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்றதுக்கான சாட்சியங்கள்லாம் இருக்கு. அவங்க அந்த அந்த வழக்கு பதிஞ்சு போலீசார் மேலதான் வழக்கு பதிஞ்சு அந்த போலீசாரும் இப்ப சிறையில தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வழக்கும். இந்த வழக்குலையும் போலீசார் தான் இவரை கூட்டிட்டு போய் காலை உடைக்கிறாங்க, காலை உடைச்சு இது பண்ணிட்டாங்க. அப்படி அதாவது இவரை பயமுறுத்தி, அதாவது இவரை ரொம்ப மிரட்டி இந்த இந்த இதை சொல்லியிருக்காங்க. பாலத்துல இருந்து கீழே விழுந்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவர் இறந்திருக்காரு. இதனால போலீசார் மேல வெறும் பெரிய அதிருப்தியா தான் இருக்கு இந்த பகுதியை பொறுத்தளவு. அங்க இருக்க அந்த போராட்டக்காரர்களும் அதை வலியுறுத்தி தான் அந்த காவல்துறையினர் மீது வழக்கு பதியணும், அதுதான் அவங்களோட முழு கோரிக்கையா இருக்கு. அது போக அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு இழப்பீடு தரணும். ஏன்னா அந்த ஆகாஷ் பையன் இளைஞர், அவருடைய குடும்பத்தாருக்கு தகுந்த இழப்பீடு தரணும். அவங்களே ஒரு பிக்ஸ் பண்றாங்க, 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுதான் போராட்டம். போராட்டக்காரங்கிட்டையும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீசார் இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த சிறைகள்ல அப்படின்னு. அதே போல உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுலையும் இது ஒரு பெரிய இதாதான். அதாவது இந்த வழக்கு இந்த 2-3 வழக்கு தான் மதுரையை சுற்றி உள்ள மதுரை மாவட்ட நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வழக்கு சாத்தான்குளத்துல அந்த தந்தை மகன் இறந்த வழக்கு இப்ப தீர்ப்பு வரப்போகுது. அதுவும் காவல்துறையினர் மேல கைதான வழக்கு தான், அதுவும் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட வழக்கு தான். அதுக்கடுத்து அந்த அஜித்குமார் வழக்கு, இந்த வழக்கு, இந்த 3 தான் அந்த மதுரை நீதிமன்றம்னு சொன்னா இந்த 2 நீதிமன்றம் தான். இந்த 2 நீதிமன்றத்திலையும் பரபரப்பா வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் வழக்காட வர்றாங்கல்ல, வழக்காடிகள், வழக்கு கொடுக்க வர்றவங்க, இவங்க மத்தியிலையும் இது பரபரப்பா பேசப்படுது. இன்றைக்கெல்லாம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முழுவதுமே இந்த பேச்சாதான் இருக்கு. இதுல என்ன ஆகும், இந்த கேஸ் வந்துருச்சா அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி காவல்துறையின் பேர்ல காவல்துறையின் மீது பெரும் அதிருப்தி தான் இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.